Hey, this is Vicky, the brand maker. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ரீபிராண்டிங். பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ் லைக் ஆப்பிள், கூகுள், பெப்சி, கோக் இந்த மாதிரியான பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கம்பெனிஸ் வரைக்கும் எல்லாருமே ரீபிராண்டிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ரீபிராண்டிங்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஒரு பிஸ்னஸோட லோகோ அண்ட் ஐடென்டிட்டி இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் ரீபிராண்டிங். சொல்லும் போது மேபி ஈஸியாக இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்டை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி கொண்டு போகிறத விட ரீபிராண்டிங் ப்ராசஸ் ரொம்பவே டஃப்பான ஒரு ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி எதுக்கு ரீபிராண்டிங் அவ்வளோ கஷ்டம், ஏன் அதில் அவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள சில கேள்விகள் வரலாம். அதுக்கான ப்ராசஸ்லாம் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரீபிராண்டிங்க்குன்னு சில பிரைமரி ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ரீபிராண்டிங்? ரீபிராண்டிங் பண்ணுறதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் அதோட லோகோ சேஞ்ச். மேபி அந்த லோகோ வந்து அவுடேட்டடாக இருக்கலாம், ரொம்ப பழைய ஒரு லோகோவாக இருக்கலாம், இந்த ட்ரெண்டுக்கு ஃபாலோ ஆகாத ஒரு லோகோ பேட்டர்னாக இருக்கலாம். அப்போ அந்த லோகோவை மாற்றுறதுக்கு ரீபிராண்டிங் ப்ராசஸ்க்குள்ளே வருவாங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட விஷன் வந்து மாறி இருக்கலாம். என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து நான் நியூ செட் ஆஃப் ஐடியாலஜி வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ரீபிராண்டிங் ப்ராசஸ்க்குள்ளே வரலாம். இல்லைனா அந்த கம்பெனி அவங்களோட டேக்லைனை சேஞ்ச் பண்ணலாம். அந்த டேக்லைன் மாற்றுறதால அவங்களோட என்டையர் ஐடென்டிட்டியும் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த கம்பெனி அவங்களோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனி வந்து வெறும் வாட்சஸ் மட்டும் சேல் பண்ணுற ஒரு கம்பெனியாக அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதர் ஆக்சசரிஸும் அவங்க வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் வந்து வளர்ந்துருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் கூட அவங்க ரீபிராண்டிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகணும்னு அவங்க யோசிக்கலாம். அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜியாகிரபிக்கல் எக்ஸ்பான்ஷனாக கூட இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ரன் ஆகிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். இப்போ அவங்க குளோபலாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் போனாங்க அப்படின்னாலும் ரீபிராண்டிங் ப்ராசஸ்க்குள்ளே அவங்க வரலாம். ஸோ இதில் எந்த ரீசன் வேணாலும் இருக்கலாம் அவங்க இந்த ரீபிராண்டிங் ப்ராசஸ் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரீபிராண்டிங்கால் அவங்களோட அந்த எக்ஸ்பான்ஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட டேக்லைன் சேஞ்சாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட லோகோ, அவங்களோட ஐடென்டிட்டி சேஞ்சாக இருக்கட்டும், இதில் எந்த ரீசனாக இருந்தாலும் அவங்க ரீபிராண்டிங் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ளே வரலாம். இதில் இந்த ரீபிராண்டிங் என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, அவங்க கொண்டு வந்த சேஞ்சை ஆடியன்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக தான் இந்த ரீபிராண்டிங் அமையுது. ஓகே, இப்போ இந்த ரீபிராண்டிங்கோட ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இந்த ரீபிராண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்வியஸ்லி லோகோவை சேஞ்ச் பண்ணுறது. எதுக்கு லோகோவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, லோகோ இஸ் த ஃபர்ஸ்ட் கனெக்ட் பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் த கம்பெனி. ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த கம்பெனி ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்கன்றத அவங்களோட லோகோ வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நம்ம இன்டர்னலாக எங்கள் கம்பெனியோட கோல்ஸ் மாற்றிருக்கோம், கம்பெனியோட விஷனை நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத ஆடியன்ஸ் எந்த விதத்துலையும் கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. அவங்களுக்கு எங்கேயுமே அது விசிபிளாக தெரியாது. ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்களால விசிபிளாக பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த லோகோ சேஞ்ச் தான். ஸோ ரீபிராண்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் போனாலே கண்டிப்பாக நம்ம லோகோ வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை இப்போ நம்ம லோகோ சேஞ்ச் பண்ணியாச்சு, லோகோ சேஞ்ச் பண்ணிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அப்போவுமே அது ரீபிராண்டிங் கம்ப்ளீட் ஆகாது. லோகோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் பத்தாது, அதோடு சேர்ந்து அதோட பிராண்டையும் பொசிஷன் பண்ணணும். எதுக்காக இந்த ரீபிராண்டிங் நம்ம பண்ணோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த பிராண்டை பொசிஷன் பண்ணணும். ரீபிராண்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் டைப் தான் பிராண்ட் ரீஃப்ரெஷ். இந்த பிராண்ட் ரீஃப்ரெஷ்ன்ற ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே லோகோ தான் இருக்கும், அந்த லோகோவில் இருக்கிற அதே எலிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த எலிமெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணிட்டே வருவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்பக்ஸ் லோகோ வந்து சொல்லலாம். நீங்கள் ஸ்டார்பக்ஸ் லோகோவோட ஃபர்ஸ்ட் லோகோ பாருங்கள், அதே காடஸ் இமேஜ் தான் இருக்கும், அதே சர்க்குலர் ஃபார்மேட் தான் இருக்கும். பட் அந்த சர்க்குலர் ஃபார்மேட் அதே காடஸ் இமேஜை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்களே தவிர அந்த காடஸ் இமேஜையும் மாற்ற மாட்டாங்க, அந்த சர்க்குலர் ஃபார்மேட்டையும் மாற்ற மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபாண்ட் கூட மோர் ஆர் லெஸ் ஒரே ஃபாண்ட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பிராண்ட் ரீஃப்ரெஷ். இந்த பிராண்ட் ரீஃப்ரெஷ் பர்டிகுலராக யாருக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லோகோ நல்லா தான் இருக்குது, பட் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என் லோகோவை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாமே இந்த பிராண்ட் ரீஃப்ரெஷ் அப்படின்ற பேட்டர்னில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நவ் கமிங் டு த செகண்ட் டாபிக், பார்ஷியல் பிராண்டிங். பார்ஷியல் ரீபிராண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐகான் இருக்கும், ஒரு பிராண்ட் நேம் இருக்கும், ஒரு டேக்லைன் இருக்கும், இதுக்கு ஒரு கலர் ஃபார்மேட் இருக்கும். இப்போ இதில் ஏதாவது ஒரு செட்டை மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், பிராண்ட் நேம் அப்படியே தான் இருக்கும், அந்த ஐகானை மட்டும் மாற்றுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் ஐகானும் பிராண்ட் நேமும் அப்படியே தான் இருக்கும், கலர்ஸை மட்டும் மாற்றுவாங்க. சம்டைம்ஸ் ஐகான் அண்ட் கலர்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும், பேரில் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மாற்றலாம், இல்லை அந்த வேர்டோடு சேர்த்து இன்னொரு வேர்டை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்ஷியலாக பண்ணுற ரீபிராண்டிங் எல்லாமே பார்ஷியல் ரீபிராண்டிங் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ளே வரும். இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் லோகோ சொல்லலாம். ஸோ ஏர்டெல்ன்ற பேர் அப்படியே தான் இருந்தது, இன்ஃபேக்ட் அந்த கலரை கூட மாற்றலை. ஃபர்ஸ்ட்டு ரெட்டு தான் இருந்தது, இப்போவும் அதே ரெட்டு தான் ரிட்டைன் பண்ணுறாங்க, பட் அந்த ஐகான் அந்த சிம்பிளை மட்டும் அவங்க மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் பார்ஷியல் ரீபிராண்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ தேர்ட் டாபிக் பார்க்கலாம், விச் இஸ் பிராண்ட் மர்ஜர். அதாவது எப்போ ரெண்டு கம்பெனி ஒன்றா சேருதோ, இல்லை ஒன்றா இருந்த கம்பெனி மறுபடியும் ஸ்ப்ளிட் ஆகுதோ, இந்த மாதிரியான ஒரு அக்கேஷனில் அவங்க பண்ணுற ரீபிராண்டிங் தான் பிராண்ட் மர்ஜர்.
இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம விஐ சொல்லலாம். ஸோ வோடஃபோன் அண்ட் ஐடியா இது ரெண்டும் கொலாபரேட் பண்ணி இப்போ விஐ அப்படின்ற ரீபிராண்ட் வந்து பண்ணாங்க. இது மோஸ்ட்லி எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அக்விசிஷன் இல்லை கம்பெனி ஸ்பிளிட் அப்போ இந்த மாதிரியான ஒரு ரீபிராண்டிங் ப்ராசஸ் நடக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ரீபிராண்டிங். இந்த ஃபுல் ரீபிராண்டிங் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஐகான் அண்ட் அதோட பேர் இது எல்லாத்தையுமே அதோட ஃபாண்ட் டோட்டலாக மாற்றிடுவாங்க. ஐகானும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐகான் கொண்டு வருவாங்க, கலர்ஸ் மாற்றுவாங்க, சம்டைம்ஸ் பிராண்ட் நேமே கூட மாற்றிடுவாங்க. இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் ஃபுல் ரீபிராண்டிங் ப்ராசஸ். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ட்விட்டரோட ரீபிராண்டிங் கம்ப்ளீட்டாக எக்ஸ் அப்படின்னு மாற்றிட்டு அதோட கலர் ஸ்கீம்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபுல் ரீபிராண்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம இப்போ இத்தனை டைப்ஸ் ஆஃப் ரீபிராண்டிங் பார்த்தோம். இதில் எந்த டைப் ஆஃப் ரீபிராண்டிங் என்னோட பிஸ்னஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை இந்த கேள்வி நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்பேன். இப்போ உங்கள் பிராண்டை ஏன் நீங்கள் ரீபிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்களோட கம்பெனியோட கோல் எதுவும் மாறலை, உங்கள் கம்பெனியோட விஷன் எதுவுமே மாறலை, அண்ட் உங்களுக்கான பிராண்ட் அவேர்னஸும் நல்லா தான் இருக்குது, உங்களோட பிராண்ட் ரெப்யூட்டேஷனும் நல்லா தான் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் எதுக்கு ரீபிராண்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி தான் நான் முதல்ல உங்களை கேட்பேன். ஒரு பாப்புலர் சேயிங் ஒன்று இருக்குது, இஃப் இட் எயின்ட் ப்ரோக் டோன்ட் ஃபிக்ஸ் இட். அதாவது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது அதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஸோ அதே தான் ரீபிராண்டிங்க்கும். நம்ம வந்து எல்லாருமே ரீபிராண்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம பிராண்டையும் ரீபிராண்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2009 நடந்த ட்ராபிக்கானோட ரீபிராண்ட் சொல்லலாம். வேர்ல்டு வைடு பாப்புலராக இருக்கிற ட்ரிங்க் தான் வந்து ட்ராபிக்கானா. பட் 2009 அவங்க எடுத்த ஒரு மூவ் வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆச்சு. அதாவது அவங்களோட பிராண்ட் அவேர்னஸ் நல்லா தான் இருக்குது, அவங்களோட சேலுமே நல்லா தான் இருந்தது. பட் ஸ்டில் அவங்க என்ன நினச்சி அந்த ரீபிராண்ட்குள்ளே போனாங்கன்னு தெரில. ட்ராபிக்கானோட இந்த பேக்கேஜிங்கில் இருந்து இந்த பேக்கேஜிங்க்கு அவங்க மாற்றினாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ட்ராபிக்கானான்ற அந்த ஃபாண்ட் ஸ்டைலு, அதோட கலராக இருக்கட்டும், அதோட லுக் அண்ட் ஃபீல் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாற்றினாங்க, விச் இஸ் அ டிஸ்ட்ரப்டிவ் மூவ் இது. அண்ட் கெஸ் வாட், இந்த ரீபிராண்டிங்க்கு அவங்க ஆல்மோஸ்ட் 35 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் இந்த பேக்கேஜிங் அவங்க ரிலீஸ் பண்ண உடனே கன்சியூமர் எல்லாருக்குமே ட்ராபிக்கானா பிராண்ட் மேலே இருந்த ஒரு ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிது. இது என்னது, இது பேக்கேஜிங் நல்லாவே இல்லை, எதுக்காக இப்படி மாற்றினாங்க அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம் அதில் வந்தது. இன்ஃபேக்ட் ட்ராபிக்கானோட சேல்ஸ் 20% அந்த ஒரு மந்தில் டவுன் ஆச்சு. அண்ட் அந்த ஒரு மாதத்துலேயே அந்த ரீபிராண்ட் பண்ண பேக்கேஜிங்கை டிசால்வ் பண்ணி மறுபடியும் பழைய பேக்கேஜிங்கை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நல்லா போயிட்டு இருக்க ஒரு பிராண்டு இதை டச் பண்ணக்கூடாதுன்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சு. பட் இப்போ பிராண்டு பிஸ்னஸோட ரெப்யூட்டேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் என்னோட லோகோ மட்டும் லுக் அண்ட் ஃபீல் நல்லா இல்லை, அதை நான் இந்த ட்ரெண்டுக்கு நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எஸ், இப்போ நீங்கள் ஒரு ரைட் டிசிஷன் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக அதை மாற்றி தான் ஆகணும். ஏன் ஒரு ரீபிராண்டிங்கில் லோகோ அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிகாஸ் ரெஸ்பான்சிவ் லோகோஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் திஸ் டிஜிட்டல் எரா. ரெஸ்பான்சிவ் லோகோனா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம லோகோ இருந்தது எல்லாமே ஒரு மேபி ஒரு பிரிண்ட் மீடியாவில் இருந்திருக்கலாம், இல்லை மிஞ்சி போனால் ஒரு வெப்சைட் இல்லை லேப்டாப்பில் பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு லோகோவோட சைஸ் சின்னதாகிட்டே வரணும். லைக் கம்ப்யூட்டர்லேருந்து லேப்டாப்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து வாட்ச் அண்ட் டிஸ்பிளே பிக்சர் அளவுக்கு நம்ம லோகோவை சின்னது பண்ணாலும் அதோட ஐடென்டிட்டி எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. அண்ட் இந்த சினாரியோவில் தான் ரெஸ்பான்சிவ் லோகோ ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த ரெஸ்பான்சிவ் லோகோஸை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட கார்டு இங்கே கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவ் லோகோஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இந்த சினாரியோவில் எஸ், யூ கேன் ஆப்ட் ஃபார் அ ரீபிராண்ட் பெட்டர் தென் பிஃபோர். அதாவது நீங்கள் ரீபிராண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேண்டேட்டரியாக பண்ண வேண்டிய விஷயம், ப்ளீஸ் ஃபைண்ட் ஸ்கில்ஃபுல் பீப்புள் இன் த இண்டஸ்ட்ரி. எஸ், இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு லோகோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பில்ட் பண்ணுறது எஸ், அது வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், கிராஃபிக் டிசைனருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஸோ இவங்களோட கொலாபரேஷனில் ஒரு லோகோ வந்து ஈஸியாக நம்மளால் எவால்வ் பண்ணிட முடியும். ஆனால் ரீபிராண்டிங்னு வரும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸையும் ஸ்பாயில் பண்ணாமல், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸையும் கொலாப்ஸ் பண்ணாமல் மறுபடியும் இந்த பிராண்டை ரிஃப்ரெஷ் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை ரீபிராண்ட் பண்ணுற டிசைனர் கிட்ட இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய பிராண்டுக்கும் எல்லா ரீபிராண்டிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதே கிடையாது. சேம் லைக் ட்ராபிக்கானா, கியாவோட லோகோ வந்து டெஸ்லா வந்த உடனே அதை இன்ஸ்பயர் பண்ணி நாங்களும் ரீபிராண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த இன்டர்நெட் யூசர்ஸ் கியான்னு சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக கேஎன் கார் அப்படின்னு சர்ச் பண்ணி தான் கூகுளில் பார்த்தாங்க. சரி, அவங்களோட பிராண்டில் இருக்கிறதே 3 லெட்டர் தான், பட் அந்த 3 லெட்டரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு லோகோவால் அவங்களுக்கு ஒரு பெரிய கிரிட்டிசிசம் வந்து அவங்க மேலே வந்து ஃபாலோ ஆச்சு. இதே மாதிரி தான் 2010 நடந்த கேப்போட ரீபிராண்டிங்கும். கேப் ஒரு ஃபேமஸ் அப்பேரல் பிராண்ட், பட் இந்த லோகோவை அவங்க ரீபிராண்ட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு யூசராலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த லோகோவே நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிசிசம் அவங்க மேலே வந்ததால் வித்தின் 1 வீக் அவங்க அந்த புது லோகோவை டெமாலிஷ் பண்ணி மறுபடியும் பழைய லோகோக்கே வந்துட்டாங்க. இதில் பெரிய ஃபண்டும் இன்வால்வ் ஆகுது, அட் த சேம் டைம் ஆடியன்ஸோட ட்ரஸ்ட் ஃபேக்டரும் இன்வால்வ் ஆகுது, விச் இஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட். கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை லூஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ரீகெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ரீபிராண்டிங்கில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜென்ரேஷன் ஓரியன்ட் பிஸ்னஸ். நிறைய பேர் ஜென்ரேஷன் வைஸ்
அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இனிஷியல் ஃபேஸில் அந்த லோகோ வந்து ப்ராப்பராக அவங்க டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க கண்டிப்பாக ரீபிராண்டிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது 3-4 டிகேட்ஸ்க்கான லெகசி வந்து அந்த ஒரு லோகோ தான் கேரி பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து நம்ம காட்டுறோம்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ரீவேம்ப் பண்ணி அதோட லெகசியை பிரேக் பண்ணிடவே கூடாது. இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ராப்பர் ரிசர்ச், இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் கேர்ஃபுல் பிளானிங், இதை வச்சு இந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு பார்ஷியல் ரீபிராண்டிங் பண்ணணுமா, இல்லை பிராண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணால் போதுமா, இல்லை ஃபுல் ரீபிராண்டிங் போயே ஆகணும் அப்படின்னா அதோட ரீசன்ஸ் என்ன அப்படின்றத கிளைண்ட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ரீபிராண்டிங் அண்ட் அதோட ப்ராசஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரீபிராண்டிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.